Do you think speaking English is difficult? Then it's a great misunderstanding. இங்கிலீஷ் பேசுவது கடினம் என்று நீங்கள் நினச்சி கொண்டிருந்தால் that is really wrong. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா இதே விஷயத்தை திருப்ப சொல்ல மாட்டீங்க பிகாஸ் ஐ வில் ஷோ யூ ஹவு மச் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஸ் ஈஸி. எவ்வளவு சிம்பிளாக சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம் என்றதை இன்றைக்கி நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் பார்க்க போகிறது எப்படியான சென்டென்ஸ் பேட்டர்ன் சொன்னால், ஒருவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தீங்களா அண்டு கேட்குறது. ஓகே, போனீங்களா, சாப்பிட்டீங்களா, படித்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா, உதவி பண்ணீங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு முடிஞ்ச விஷயத்தை பற்றியான கேள்வி. நீங்கள் நேற்று ஸ்கூல் போனீங்களா, ஓகே, நீங்கள் ஹோம்ஒர்க்கை செஞ்சீங்களா, அவர் கூட பேசினீங்களா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்போம் தானே. இந்த பேட்டர்னை எப்படி கேட்குறது? ஸோ விச் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு எந்த உளைச்சலும் இல்லாமல் இதை நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த கொஷினை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவதுன்னு பார்த்தீங்கன்னா, டிட் யூ அண்டு சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி கேட்க. அதுக்கு பிறகு டிட்யூவுக்கு பிறகு நீங்கள் என்ன சேர்க்கணுமாண்டா, நீங்கள் எந்த ஆக்ஷனை பற்றி, எந்த ஒரு வேர்பை பற்றி கேட்க போகிறீங்களோ அந்த சர்டைன் வேர்ப், அதோட V1 ஃபார்ம், பேஸ் ஃபார்ம். யூ மே நோ தட் வாட் இஸ் V1 ஃபார்ம், V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். V1 என்பது அடிப்படையான ஃபார்ம். அதுதான் நாங்கள் பேசிக்காக படிக்கக்கூடிய வேர்ப். கம், கோ, சிட், ப்ளே, டான்ஸ், குக், இந்த மாதிரி. V2 என்பது சிம்பிள் பாஸ்ட், அது இறந்த கால ஃபார்ம். ப்ளேண்டா பிளேட், ஈட், ஏட். ஓகே, கம், கேம், இவ்வாறாக வருவது. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம். ஸோ அதெல்லாமே இந்த இடத்துல தேவைப்படாது. அதனால் V1 வச்சு மட்டும்தான் நாங்கள் பேச போகிறோம். மற்ற ஃபார்ம்ஸ் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ தட் அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த சிம்பிளான பேஸ் ஃபார்மை வச்சு மட்டும்தான் நீங்கள் அந்த கேள்வி கேட்க போகிறீங்க. இறந்த கால கேள்வி. அதுவும் இறந்த கால கேள்வி, இறந்த கால கொஸ்டினுக்கு உங்களுக்கு பேஸ் ஃபார்மே போதுமானது. இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ப்ஸ் தந்திக்கிறேன் பேஸ் ஃபார்மில். இதை வச்சு நீங்கள் கொஷனை கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. டிட் யூ கோ, டிட் யூ கோ என்ன மீனிங்? போனீங்களா, போனீங்களா. டிட் யூ கம், வந்தீங்களா. டிட் யூ ஈட், சாப்பிட்டீங்களா. டிட் யூ ப்ளே, விளையாடினீங்களா. டிட் யூ ட்ரிங்க், குடித்தீங்களா. டிட் யூ see, கண்டீங்களா. டிட் யூ ஃபைண்ட், கண்டுபிடித்தீங்களா. டிட் யூ ஹெல்ப், உதவி செய்தீங்களா. டிட் யூ குக், சமைச்சிங்களா. ஓகே, ஸோ இங்கிலீஷ் எவ்வளவு ஈஸி, isn't it? ஸோ டிட் யூ, அடுத்து என்ன ஆக்ஷனை பற்றி கொஷின் கேட்கணுமோ அதை செஞ்சீங்களா அண்டு கேட்கணும். ஸோ அதை சேர்த்து விடுறது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் உங்களோட ஓனான சென்டென்சஸை உருவாக்கணும். எப்படி? டிஃப்ரெண்ட்டான வேர்ப்ஸை வச்சு நீங்கள் ஒருத்தர்கிட்ட என்னென்ன கேட்க நினைக்கிறீங்களோ அந்த வேர்ப்ஸை கலெக்ட் பண்ணி அதை வச்சு டிட் யூ அண்டு சொல்லி கேளுங்க. நெக்ஸ்ட், இந்த கொஷின்ஸ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், விரிவுபடுத்த போகிறேன். டிட் யூ கோ டு ஸ்கூல், ஸ்கூல் போனீங்களா. டிட் யூ கம் டு ஸ்கூல், ஸ்கூல் வந்தீங்களா. டிட் யூ ஈட் லஞ்ச், லஞ்ச் சாப்பிட்டீங்களா. டிட் யூ ப்ளே கிரிக்கெட், கிரிக்கெட் விளையாடினீங்களா. டிட் யூ ட்ரிங்க் டீ, டீ குடிச்சிங்களா. டிட் யூ see ஆனா, ஆனாவை கண்டீங்களா. டிட் யூ ஃபைண்ட் த கீ, கீயை கண்டுபிடிச்சிங்களா. டிட் யூ ஹெல்ப் ஆனா, ஆனாக்கு உதவி செஞ்சீங்களா. டிட் யூ குக் லஞ்ச், லஞ்ச் சமைச்சிங்களா. ஸோ இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு இங்கிலீஷ் என்பது எவ்வளவு ஈஸி என்று புரியும். ஸோ இதோட நிறுத்தல்ல, இன்னும் சேர்க்கலாம். ஏன்னா எப்போ அந்த ஆக்ஷனை செஞ்சீங்க, ஓகே, ஸோ அந்த டைமை குறிப்பிட்டு கேட்கலாம். அந்த டைமில் நீங்கள் இந்த ஆக்ஷனை செஞ்சீங்களா, அதை சென்டென்ஸோட எண்டில் சேர்க்கணும். ஸோ இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. டைம்ஸ், பாஸ்ட் டைம்ஸ். டிட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே, நேற்று ஸ்கூல் போனீங்களா. டிட் யூ கம் டு ஸ்கூல் லாஸ்ட் வீக், சென்ற வாரம் ஸ்கூல் வந்தீங்களா. டிட் யூ ஈட் லஞ்ச் எஸ்டர்டே, நேற்று லஞ்ச் சாப்பிட்டீங்களா.
Did you play cricket last Monday? சென்ற மண்டே கிரிக்கெட் விளையாடினீங்களா? Did you see Anna today? இன்று அனாவை பார்த்தீங்களா? ஓகே, இன்று. Did you find the key last night? நேற்றிரவு கீயை கண்டுபிடிச்சிங்களா? Did you help Anna in the morning? இப்போ காலையில் அனாக்கு உதவி செஞ்சீங்களா? Did you cook lunch yesterday? நேற்று லஞ்ச் சமைச்சிங்களா? அண்டர்ஸ்டுட்? ஸோ இவ்வளவு ஈஸியாக சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் இங்கிலீஷில். ஒரு விஷயத்தை செஞ்சீங்களா அண்டு ஒருத்தர்கிட்ட கேட்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுறது எப்படி? வெரி வெரி சிம்பிள். என்ன? ஆமாம் நான் செஞ்சேன் அண்டு ஆன்சர் வந்துச்சுண்டா. ஓகே, டிட் யூ கோ டு ஸ்கூல்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆன்சர்? ஆமாம் நான் போனேன் அண்டு சொல்ல என்ன ஆன்சர்? எஸ் ஐ டிட். அவ்வளோதான். இல்லையா? நோ ஐ டிடன்ட். வெரி வெரி சிம்பிள், இஸ்ன்ட் இட்? எஸ் ஐ டிட், ஓ நோ ஐ டிடன்ட். கொஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகே, டிட் டிடன்ட், செய்தேன் செய்யலை. கூல், இஸ்ன்ட் இட்? ஸோ இப்போ நாங்கள் பார்த்தது நீங்கள் போனீங்களா, வந்தீங்களா, இருந்தீங்களா இப்படி கேட்குறது. நெக்ஸ்ட் போகலையா, இருக்கலையா, வரலையா, சாப்பிடவில்லையா இப்படி நெகட்டிவாக கேட்குறது. நீங்கள் நேற்று ஸ்கூல் போகலையா, நெகட்டிவ் கொஸ்டின், பாஸ்ட் பற்றி கேட்கப்படுது இல்லையா? ஸோ இங்கே கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுண்டா டிடன்ட் அண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டிடன்ட் யூ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? நேற்று ஸ்கூல் போகலையா? Didn't you come to school last week? சென்ற வாரம் ஸ்கூல் வரவில்லையா? Didn't you eat lunch? லஞ்ச் சாப்பிடவில்லையா? Didn't you play cricket last week? லாஸ்ட் வீக் கிரிக்கெட் விளையாடவில்லையா? Didn't you drink tea yesterday? நேற்று டீ குடிக்கவில்லையா? ஸோ இப்படியாக இல்லையான்ற கொஷன் வருது. இதுக்கும் ஆன்சர் சேம். எஸ் ஐ டிட், ஓ நோ ஐ டிடன்ட். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தது முன்னாடி இருப்பவர்கிட்ட கேட்குற கொஷின். அடுத்து நான் கேட்க போகிறேன், நான் ஸ்கூல் போனேனா, நான் லஞ்ச் சாப்பிட்டேனா, என்னை பற்றி கேட்குறது. ஓகே, இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்? யூக்கு பதிலாக ஐயை எடுத்து போடணும். அவ்வளவே தான், நோ மோர் சேஞ்சஸ். ஓகே, டிட் ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? நேற்று நான் ஸ்கூல் போனேனா? டிட் ஐ கம் டு ஸ்கூல் லாஸ்ட் வீக்? லாஸ்ட் வீக் நான் ஸ்கூல் வந்தேனா? ஸோ எப்படி ஆன்சர்? எஸ் யூ டிட். டிட் ஐ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? எஸ் யூ டிட். இல்லைண்டா நோ யூ டிடன்ட். ஓகே, வெரி வெரி சிம்பிள். ஸோ அடுத்து நாங்கள் மூவ் ஆகுவோம். எதுக்கு? அவன் வந்தானா, அவன் ஸ்கூல் வந்தானா, அவன் லஞ்ச் சாப்பிட்டானா, அவன் கிரிக்கெட் விளையாடினானா, அவனை பற்றி கேட்குறது. வாட் இஸ் அவன் என்பது? ஹீ. அவன் அல்லது அவர் ரெண்டுக்குமே ஹீ. பட் டிட் ஹீ என்று கொஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, யூ ஐ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஹீ. தட்ஸ் இட். டிட் ஹீ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் ஹீ கம் டு ஸ்கூல் எஸ்டர்டே? ஸோ இங்கே டிட் ஹீ என்பதை நீங்கள் பேசும்போது ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டிடி, டிடி. டிட் ஹீ கோ டு ஸ்கூல் எஸ்டர்டே? டிட் ஹீ ப்ளே கிரிக்கெட் லாஸ்ட் மண்டே? டிட் ஹீ ஃபைண்ட் த கீ லாஸ்ட் நைட்? வெரி சிம்பிள். டிடி, டிடி. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நேட்டிவ் பர்சன் போல் நீங்களும் பேசலாம். இதுக்கு ஆன்சர் எப்படி? எஸ் ஹீ டிட், நோ ஹீ டிடன்ட். எஸ் ஹீ டிட், நோ ஹீ டிடன்ட். தட்ஸ் இட். வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட், அவள் என்று பெண் ஒருத்தர் செய்த விஷயத்தை பற்றி கேட்குறது. டிட் ஷீ, did she go to school yesterday? Did she come to school last week? Did she eat lunch? Did she play cricket? Did she drink tea? Very, very, very simple. What is the answers then? Yes, she did. No, she didn't. Yes, she did. No, she didn't. ஓகே, மூவ் ஆன். இப்போ நான் ஒரு பர்சன் பற்றி கேட்கணும், குறிப்பிட்ட ஒரு ஆள் பற்றி, சாராவை பற்றி கேட்கணும். இப்போ சாரா என்ற பர்சனை பற்றி கேட்குறீங்க. டிட் சாரா go to school yesterday? Did Sarah come to school last week? Did Sarah eat lunch? Okay, so Sarah போனாலா,
சாரா வந்தாளா, சாரா சாப்பிட்டாளா, சாரா விளையாடினாளா. வெரி வெரி சிம்பிள். ஆன்சர் எப்படி? எஸ், சாரா டிட். அல்லது சாரா என்று நீங்கள் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, அவள் ஒரு பெண் என்பதால் ஷீ என்று சேர்க்கலாம். எஸ், ஷீ டிட். Did Sarah go to school yesterday? Yes, she did. Did Sarah come to school last week? No, she didn't. Did Sarah eat lunch? Yes, she did. Did Sarah play cricket? No, she didn't. Did Sarah drink tea? No, she didn't. வெரி வெரி சிம்பிள். இப்போ நான் ஒரு சம்மரி கொடுக்க போகிறேன். இந்த ஒவ்வொரு எல்லா சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸையும் டிட் அல்லது டிடன்ட் கொஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. செய்தீங்களா செய்யவில்லையான்னு கேட்குறதுக்கு. ஓகே, டிட் அல்லது டிடன்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ். அடுத்து எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி V1 ஃபார்மை அடுத்து சேர்த்துக்கொள்ளலாம். ஆன்சர் எப்படி வரும்? எஸ், சப்ஜெக்ட் டிட். நோ, சப்ஜெக்ட் டிட். யாரை பற்றி கேட்டிங்களோ அவரை ஆன்சரில் சேர்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் என்பது எவ்வளவு ஈஸி என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நீங்கள் இறந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்தாரா என்று கேட்குறதுக்கான கொஷின் பேட்டர்னை பார்த்தீங்க. டிட் யூ அல்லது டிடன்ட் யூ வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஸ்டாப் மேக்கிங் சென்டென்சஸ், கண்டினியூ. திரும்ப திரும்ப நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கொண்டே இருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வேர்ப்ஸையும் வச்சு. அண்ட் கமெண்ட் ஆல் ஆஃப் யூர் சென்டென்சஸ் below. I am waiting for them. Take care. Bye. Let's meet again.